இனி வருகிற நாட்கள் உன்னுடைய வளர்ச்சியைக் கண்டு அநேகர் பகைப்பார்கள். புகழ்ந்த உதடுகள் இகழ ஆரம்பிக்கும். நெருங்கி பழகின நண்பர்கள் பகர்களாய் மாறுவார்கள். இவை அனைத்தும் வளர்ச்சியின் காரியங்கள். இவைகள் எல்லாம் நீ சந்திக்கிற பொழுது ஏன் ஜனங்கள் என்னை பகைக்கிறார்கள், ஏன் என்னை குறித்து ஒன்றும் செய்யாத பொழுதும் காரணமில்லாமல் பகைக்கிறார்கள், எல்லாருக்கும் முன்பாக நான் வெட்கப்படுகிறேன் என்று நீ நினையாதே. எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிற கர்த்தர். ஒரு கூட்ட ஜனத்தில்தான் உன்னை நான் பிரிக்கிறது. சில சமயம் உன்னுடைய வனாந்தரம் அநேகர் உன்னை விட்டு விலக செய்திருக்கும். அந்த வனாந்தரமே அடையாளமாக இருக்க நிமித்தம், இறக்கத்தின் நிமித்தம் சில ஜனங்கள் பழகியிருக்கலாம். இவைகளெல்லாம் நான் அனுமதித்த ஜனங்களை தவிர வானத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல. ஆனால் நீயோ விசேஷமானவன், விசேஷமானவள். அந்த வனாந்தரத்தில் இருந்த ஜனங்கள் வயல்வெளியில் இருப்பதில்லை, வயல்வெளியில் இருக்கிற ஜனங்கள் அரண்மனையில் இருப்பதில்லை. நிலைத்து நிற்கிறது நான் எழுப்பப்பட்ட தலைமைத்துவம் மட்டுமே. வாளாக்காமல் உன்னை தலையாக்கினாலும் கீழாகாமல் நீ மேலானாலும் என் சமூகத்தில் இருந்து வந்து சேர வேண்டிய நன்மைகள் நான் எழுப்பப்பட்ட தலைமைத்துவத்தின் மூலம் வந்து சேரும். அவ்வளவே. இதற்கு இடையில் பழகி வருகிற ஜனங்கள் நீங்கள் வாழ்க்கையில் ஏறுகிற பொழுது இருப்பால் நினையாதே. உன்னை உயர்த்துகிற பொழுது அவர்களை நான் அருகில் வரவிடுவேன் என்று நினையாதே. உனக்கும் அவர்களுக்கு நான் இடைவெளியை கட்டளையிட்டு விட்டேன். இனி அந்த ஜனங்கள் உனக்கு ஆசீர்வாதமாக இருப்பதில்லை. அதற்காக உன்னை வேறு பிரித்து எடுத்தேன். நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் தேங்குகிறாய், ஏன் கண்ணீர் வடிக்கிறாய்? இன்னும் உபவாசங்கள் இந்த காரியத்தில் விருதாவாய் போய் முடியும். நான் பிரித்தெடுத்த என்னுடைய பிரித்தெடுத்தலுக்கு முன்பாக உன் உபவாசம் வல்லமையுடையதாக இருக்குமோ? உன் ஜபங்கள் என்னுடைய கிரியைகளை என் செய்கையில் காட்டிலும் பெரிதாக இருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார்.